ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேத்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சி மேத்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் செவன்த் சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ செவன்த் சம் எப்படி பண்ணலாம்னா, ஷோ தட் 3√2 இஸ் ரேஷ்னல், அதாவது 3√2 வந்து ரேஷ்னலான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் என்னென்னா, லெட் அஸ் அஸ்யூம் டு கான்ட்ராரி 3√2 இஸ் இர்ரேஷ்னல்னு வரும். நான் இங்கே தெரியாமல் தப்பாக எழுதிட்டேன். இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து எப்பயுமே நம்ம முதல் சம் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ கொஸ்டினில் இர்ரேஷ்னல்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம ரேஷ்னல் நம்மளாம் அஸ்யூம் பண்ணிக்கணும். 3√2 வந்து ரேஷ்னல் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அப்படி அஸ்யூம் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன ஸ்டெப் எழுதணும்னா, 3√2 இஸ் ஈக்குவல் டு a/bன்னு போடணும். அதாவது 3√2ஓட வேல்யூ a/bன்னு எடுத்துக்கணும். ஸோ எழுதிட்டு இங்கே ப்ராக்கெட்குள்ளே வேர் a and b ஆர் இன்டீஜர்ஸ்ன்னு போட்டு கீழே a and b ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ், அதாவது கோப்ரைமாக இருக்கணும், கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும்னு எழுதிக்கணும். ஸோ கோப்ரைம் நம்பர்னால் நான் ஏற்கனவே முதல் சம் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். ஏயும் பியும் கோப்ரைம் நம்பர்னால் இது ரெண்டுத்துக்கும் காமனாக HCF வேல்யூ 1ன்னு இருக்கணும். அதுதான் கோப்ரைம் வேல்யூ. ஸோ இப்போ எழுதிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் இங்கே கீழே வாங்க. அதாவது 3√2 a/bன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த √2 மட்டும் இங்கனுக்குள்ளே லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு போட்டு இந்த 3 வந்து இங்கே மேலே இருக்கா, இந்த சைடு போகும்போது கீழே வந்துடும். மேலே இருக்கிறது இந்த பக்கம் போனால் கீழே வந்துடும். அப்போனா a/3b. ஸோ இப்படி வந்துடும். ஸோ இப்படி வந்தோடனே என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன எழுதியிருக்கோம், ab இன்டீஜர்ஸ்ன்னு எழுதியிருக்கோமா, அதே மாதிரி இங்கே 3 இருக்குது. அப்போனா நீங்கள் இங்கனுக்குள்ளே எழுதுங்க. அதாவது சின்ஸ் 3a and b ஆர் இன்டீஜர்ஸ். ஸோ மூணுமே இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஸோ 3ab இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்கனால 3a and b இஸ் ரேஷ்னல் நம்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது இன்டீஜர்ஸாக இருந்து கோப்ரைமாக இருந்தால் 3ab இன்டீஜர்ஸாக இருந்தால் அது வந்து ரேஷ்னல் நம்பராக இருக்கும். 3ab வந்து ரேஷ்னல் நம்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரேஷ்னல் நம்பர்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு எழுதுறீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்னா, we know that, அதாவது we know thatன்னு போட்டு √2 இஸ் இர்ரேஷ்னல்னு போடணும். அதாவது நமக்கு தெரியும் √2 எப்பயுமே எப்பயுமே இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே என்ன நம்பர் போட்டாலும் அது இர்ரேஷ்னல் நம்பர் தான். அதனால தான் இது இர்ரேஷ்னல் எழுதுகிறோம். இப்போ இங்கே 3ab மூணுமே ரேஷ்னல்னு நீங்கள் எழுதியிருக்கோம், இங்கே ரேஷ்னல்னு எழுதியிருக்கோம். ஆனால் √2ங்கிறது இர்ரேஷ்னல் எழுதியிருக்கோம். புரியுதாப்பா? 3ab ரேஷ்னல் இங்கே எழுதியிருக்கோம், ஆனால் √2 வந்து இர்ரேஷ்னல்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்படி எழுதியிருக்கனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, √2 நாட் ஈக்குவல் டு a/3bன்னு போடணும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இது இர்ரேஷ்னல் நம்பர், இது ரேஷ்னல் நம்பராக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ ஈக்குவலாக இல்லைனால, அதாவது therefore it is our assumption போட்டு 3√2 இஸ் ரேஷ்னல், அதாவது 3√2 ரேஷ்னல் நம்ம வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன். நம்மளோட அசம்ப்ஷன் 3√2 ரேஷ்னல்னு நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்கில் எழுதியிருக்கோம். அது வந்து
ஷுட் பி கான்ட்ராடிக்ட்னு எழுதணும். அதாவது இங்கே ஷுட் போட்டு இங்கனுக்குள்ளே பி கான்ட்ராடிக்ட்னு போடணும். கான்ட்ராடிக்ட்னா என்னதுன்னா, அதாவது முரண்பாடான கருத்துன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது கான்ட்ராடிக்ட்னா அதோட மீனிங் வந்து ஆப்போசிட். நம்ம ரேஷ்னல் நினச்சிருக்கோம் அது வந்து தப்பு, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி தேர்ஃபோர் 3√2 இஸ் இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு எழுதிடணும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. சாரிப்பா, புதுசாக நான் போர்டில் எழுதுறேன், அதான் நீட்டாக எழுத வரல. நீங்கள் பாருங்கள், கிளியராக இது பளிச்சுன்னு தெரியும். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.